இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன்ல ஒரு மெத்தட் பார்க்க போறோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்ததுல எக்ஸ் ஸ்கொயர்டுல கோஎஃபிஷியன்ட் இருக்காது. ஒருவேளை கோஎஃபிஷியன்ட் இருந்தா இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்? அதே மெத்தட் தான். பாருங்க, இப்ப ரெண்டு வேல்யூ சூஸ் பண்ண போறோம். அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரணும். இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அடுத்து அதே வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்துட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்டு -6 -12. அப்ப நமக்கான ஹிண்ட் இதுதான். ரெண்டு வேல்யூ சூஸ் பண்ண போறோம். அந்த வேல்யூவை ஆட் பண்ணா 1 வரணும். அதே ரெண்டு வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணா -12 வரணும். 3 4s are 12. இதான் அந்த வேல்யூ. ஆனா பாருங்க, ஆட் பண்ணா பிளஸ் வரணும், மல்டிப்ளை பண்ணா -12 வரணும். அப்ப சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுருவோம். 4ஐ -3 ஆட் பண்ணா 1, -3 4ஐ மல்டிப்ளை பண்ணா -12. இப்ப என்ன ஃபேக்டர் வரும்? -3 4. இப்ப என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அந்த கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. இங்க 2 இருந்தா 2 ஆல் டிவைட் பண்றோம். இங்க 3 இருந்தா 3 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இதை ஒன்றும் செய்ய முடியாது. பட் இதை சிம்பிளிஃபை பண்ணா 2/1 வரும். இங்க என்ன வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கோ அதை நியரஸ்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. இப்ப டினாமினேட்டர் இன்டு வேரியபிள் 2 இன்டு எக்ஸ் 2x அப்படியே நியூமரேட்டரை சேர்த்துக்கோங்க. டினாமினேட்டர் இன்டு எக்ஸ் அப்படியே நியூமரேட்டரை சேர்த்துக்கோங்க. ஈக்குவல் டு 0. இப்போ ரூட்ஸ் பார்க்கும்போது 2x - 3 = 0 ஆர் x + 2 = 0. 2x = இந்த +3 என்ன ஆயிரும்? சரி, -3 என்ன ஆயிரும்? +3 மாறிடும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 3/2. இது ஒரு ரூட். இங்க இந்த +2 ரைட் சைட்ல மாறும்போது -2 மாறிடும். சோ இதுதான் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனான ரெண்டு ரூட்ஸ். ஒரு வேல்யூ 3/2, இன்னொரு வேல்யூ -2. ஓகே, தேங்க்யூ.